வணக்கம். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வருகிறார். திருநள்ளாறு பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி. இந்த மாற்றத்திற்கான அறிகுறிகள், விளைவுகள் ஒரு மாசம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடும். அதனால தான் நாங்க ஒரு மாசம் முன்னாடியே இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்றோம். உங்க பிறந்த நேரத்து ஜாதகத்துல சனி எங்க இருக்கார், என்ன ராசி, யாரை அவர் பார்க்குறார், அவர் யாரை பார்க்குறார், குருவோட வீட்டில் இருக்காரா, குரு பார்க்குறாரா, இல்லை அவர் நிற்கிற நட்சத்திர கால் நல்ல யோகமான நட்சத்திரமா, உங்கள் லக்னம் என்ன, இப்போ என்ன திசை, இப்போ என்ன புத்தி, இது ஒரு காரணம். அது 50 மார்க்கை தரும். இன்னொரு 50 மார்க்கு இன்னைக்கு கோச்சாரம், அதாவது உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல அவர் இருக்கிறாரு, இது ஒரு 50 மார்க். மொத்தம் 100 மார்க். இந்த 100 மார்க்ல 50 மார்க் தான் கோச்சாரம். உங்க பிறந்த ஜாதகம் அது ஒரு காரணம்னு சொன்னோம், அது ஒரு 50 மார்க்கை தருது. மொத்தத்துல 100 மார்க்குக்கு எவ்வளவு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதனாலதான் சில பேருக்கு பாருங்க 7.5 சனியில கூட உயர்வு வரும், அஷ்டம சனியில கூட நல்லது நடக்கும், அர்த்தாஷ்டம சனியில கூட உயர்வு, வெற்றி, சந்தோஷம் வரும். எனவே இதை புரிஞ்சுக்குங்க. இந்த அடிப்படையில கோச்சார சனி பலன்களை சொல்றோம். சார், அப்போ பிறந்த ஜாதகத்தின்படி எங்களுக்கு சனி எத்தனை மார்க்கை தர்றாருங்கிறத நீங்க உங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்க ஜனன ஜாதகம், பிறந்த நேரத்து ஜாதகத்தை காட்டி கேட்டுக்கணும். இப்ப பார்க்கலாம் சனிப்பெயர்ச்சி பலன். மீன ராசிக்கார நேயர்களை, எப்பாடா அம்மாடி அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம், நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். ஏங்க, ராசிக்கு தானங்க வந்திருக்கிறாரு, அதில் என்னங்க பெருசாக நிம்மதி ஆறுதல்னா? அப்பா 12ஆம் இடத்துல சனி இருந்தார், ஆட்சியாக வேற இருந்தார், கும்பத்தில் பவராக இருந்தார். கெடுறதுக்கு கெடுக்கிறதுக்கு சூப்பரான பீரியடாக இருந்துச்சு. கெட்டு போனீங்க, புத்தி கெட்டு போனீங்கன்னு சொல்கிறேன். யாரையும் கெடுக்க உங்களால் முடியாது. மீனத்தினோட இயல்பு. மீனத்தினோட தலைவர் யார்? குரு. பெருசாக கெடுக்க மாட்டார் யாரையும். அவர் கெடுத்துக்கிறதுனா தன்னை தான் கெடுத்துக்குவார். ஆம், ஏதோ ஒரு கட்சியை சொல்லுவாங்க, அந்த கட்சியை அழிப்பதற்கு யாராலும் முடியாது, அந்த கட்சியால் மட்டும்தான் முடியும்ட்டு. அந்த மாதிரி தான் நீங்கள், உங்களை நீங்கள் தான் அழிச்சுக்கிட்டீங்க, வேற வழி இல்லை. சனி அழிக்க வைக்கிறார், அப்புறம் என்ன பண்ணுறது? ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாத ஆரேம்பாங்க. அதாவது பொம்மையை ஆட்டினா பொம்மை ஆடாமல் இருக்க முடியுமா? இல்லைன்னா அறுந்து போயிடும் பொம்மை. அதனால் படாத பாடுபட்டீங்க 2.5 வருஷம். இப்போ உடல் நலம் மேம்படும், வீண் செலவுகள் குறையும், தூக்கம் சீராகும், நிம்மதி வரும், கடன் தொல்லைகள் குறையும், லாபம் பெருகும். ஆனால் இதெல்லாம் அளவாக தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்காது, விரும்புகிற அளவு இருக்காது. ஆனால் நடக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க சம்பளம் டபுள் அளவாக உயரணும்னு, உயராது, ஓரளவுக்கு உயரும். மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு வந்திருக்கிற சனி குரு பகவானுடைய வீடு. குருவும் கடகத்திற்கு சனியை பார்ப்பார். நான் கொஞ்ச நாள் தான் பார்ப்பார், அப்புறம் சிம்மத்துக்கு நவம்பர்லேயோ அக்டோபர்லேயோ நகர்ந்துருவார். அதனால குருவனோட பார்வை அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்க ராசிக்கு தலைவர் குரு, உங்க நட்சத்திரத்தில் பூரட்டாதி குரு சனிக்கு எதிரி கிடையாது, ரேவதி புதன் சனிக்கு ஃப்ரெண்டு, உத்தரட்டாதி அப்பா சூப்பராக இருக்கும். இந்த சனி பயிற்சினால மீனத்துக்கு வந்தால சனி தொல்லையை உத்தரட்டாதிக்கு ரொம்பவே குறைச்சிருவார். மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கான சனி பயிற்சி என்னன்னு சொல்லணும், 50ற்கு 35 மதிப்பெண்களை வழங்குகிறது. அப்புறம் என்ன? ஆமா, சூப்பர், பரவாயில்ல, நிம்மதி. அதாவது கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு நிம்மதி தாங்க. பரவாயில்லங்க. உங்க ராசிக்கே தலைவர்ங்கிறது ஒண்ணு குரு, அவர்னால உங்களுக்கு நிம்மதி. சனியை கட்டுப்படுத்துவார். எப்பா போதுப்பா உடுப்பா அப்படிம்பார். இன்னொன்று, உத்தரட்டாதி நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ தலைவர் சனியோட ஃப்ரெண்ட்ஸு, பூரட்டாதி எதிரி கிடையாது. அப்புறம் என்ன? மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் சனி பகவானால் தொல்லைகள் குறைந்து கொண்டே வரும். மெல்ல 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 அப்படியே முன்னேறிக்கிட்டே போவீங்க. அதனால இன்னும் 7.5 வருடத்திற்கு, சார் இன்னும் 5 வருஷத்துக்கு 7.5 சனி இருக்கு. ஆமாம், அதில் மெல்ல மெல்ல இந்த 5 வருடமும் மெல்ல மெல்ல முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும், உயர்வு வந்து கொண்டே இருக்கும், நிம்மதி வந்து கொண்டே இருக்கும், ஜெயித்து கொண்டே இருப்பீர்கள்.
நல்லது. எனவே மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதம், உயர்வு, நிம்மதி, அப்புறம் என்ன கலக்குங்க. மொத்தத்தில் மோசமான காலகட்டம் முடிஞ்சிருச்சு. ஆனால் சூப்பர்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, உயர்வு, மெல்ல மெல்ல திரும்பவும் சொல்கிறோம். பரிகாரம் பண்ணணும். மொத்தத்தில் மீனராசிக்கார நேயர்களே, மீண்டு விட்டீர்கள், அவ்வளவுதான். மீன் தரையில் துடிச்சுக்கிட்டு இருந்தது, இப்போ ஒரு சின்ன குடத்துக்குள்ளே கொண்டு போய் மீனை போட்டாச்சு. குடத்துல தண்ணி இருக்குது, ஆனால் குடம் சின்ன குடம் தான், அதில் நீந்திக்கலாம், உயிர் போகாது, நீந்தலாம், நிம்மதியாக நீந்தலாம். ஆனால் குடம் சார், எப்போ சார் பெரிய அண்டா வரும், எப்போ சார் குளம் வரும், ஆறு வரும், காத்திருங்கள். 7:30 சனி முடிய வேண்டும், காத்திருங்கள். சனிக்கிழமை அசைவ உணவு கூடாது. இரவு 7 மணி வரைக்கும் பால் பழம் மட்டும் சாப்பிட்றது நல்லது. குச்சனூர் அல்லது திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளிக்காடு கோயில் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. சனிக்கிழமை தோறும் பா. ராகவன் எழுதியிருக்கிற புத்தகம் பொலிகன்னு ஒரு புத்தகம் இருக்கு. அது ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. அதை படிச்சிருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் உயர்வு வரும். இப்பவே ஓரளவுக்கு உயர்வு வருது, தொல்லைகள் குறைஞ்சிருச்சு, இன்னும் உயர்வு வரும். ஆமா, காவிரியில 6 மாசத்துக்கு ஒரு தடவை குளிச்சிருங்க. காவிரி நதியில, குறிப்பா அந்த நதிக்கரையோர கோயில் இருக்கிற மாதிரியான கோயில்ல குளிச்சிருங்க. இதை பண்ணிடுங்க. நல்ல மாற்றத்தை, இன்னும் உயர்வை அனுபவிப்பீர்கள். சனிக்கிழமை தோறும் கருப்பு அல்லது நீல நிற துணியை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. ஆமா, கருப்பு அல்லது நீலம், வேஷ்டி, சேலை, துண்டு, சட்டை எது வேணா கொடுக்கலாம். புதுசா இருக்கிறது நல்லது, பழசுன்னா பரவாயில்ல, முடியலன்னா பழச கொடுத்துருங்க. ஆம், செய்யுங்கள், நலம் பெறுவீர்கள். நேயர்களே, சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து என்ன மாற்றத்தை தருவார் என்பதை சொல்லி இருக்கிறோம். இதற்கான விளைவு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பித்துவிடும். எனவே அதை வெளிப்படையாக உள்ளது உள்ளபடி பூசி மெழுகாமல் சொல்லி இருக்கிறோம். நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது என்று சொல்லி இருக்கிறோம். பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்கள். சனி பகவான் எல்லோருக்கும் நன்மைகளை தராமல் நல்லவர்களுக்கு நன்மைகளை தந்து, கெட்டவர்களுக்கு நல்ல புத்தி தந்து, ஏற்கனவே செய்த பாவத்திற்கும் குற்றத்திற்கும் தண்டனையை தந்து திருந்தி வாழ்வதற்கு வாய்ப்பையும் தர நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். நன்றி, வணக்கம்.